ஆமாம், அடித்து கடைசியில் காலை ஒடிச்சு 1.5 வருஷம் படுக்க வச்சு அதுக்கப்புறமும் திருப்பி கூப்பிட்டு போனார். புரிஞ்சதா? அந்த நேரத்துல எல்லாம் இன்னும் ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஒரு 50 ரூபா வாங்கிறதுக்கு தாய் மகளும் நைட்டில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வீடு வீடாக அலைஞ்சாங்க. வெறும் 50, அதாவது 500 ரூபா வேணும் எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு. 425 ரூபா வச்சுருக்காங்க. 50 ரூபா இருந்தால் வாங்கிக்கலாம். நைட்டு அலைஞ்சி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு விட்டு போன வீடெல்லாம் அலைஞ்சாங்க. யாரும் 10 ரூபா காசு கூட கொடுக்கல. அவ்வளோ கொடுமையில் இருந்தோம் நாங்கள் அந்த நேரத்தில். அப்புறம் 6 மணிக்கு வந்தாங்க அழுதுகிட்டே. யாருமே கொடுக்கல மாமா அப்படின்னாங்க. எதுக்குன்னு கேட்டேன். இந்த மாதிரி நாங்கள் அட நாயா. அதுக்கப்புறம் சொன்னேன், பக்கத்தூர் சிலம்புல வரமுன்னு இருக்கு, அங்கே ஒரு அம்மா இருக்காங்க, நீ அந்த அம்மாட்ட போய் கேளு, போ கொடுப்பாங்க அப்படின்னு. அது கூட இந்த அம்மா போகல, சின்ன பாப்பாவை தான் அனுப்பிச்சி விட்டுச்சு. பக்கம்தான், ஒரு கூடி போனால் ஓடிடலாம். போய் இவ்வளோ தூரம் தான், இங்கே என்ன அந்த ஊர் இருக்கு இல்லையா, இவ்வளோ தூரம் தான் அந்த ஊருக்கு இந்த ஊருக்கும் இடையில காட்டுக்குள்ள ஒடியாக போய் அந்த பாட்டிக்கிட்டு என்னடா இப்படி ஒடியாத அப்படின்னு அந்த அம்மா கேட்ட உடனே இந்த அவன் அழுதுகிட்டே சொல்லியிருக்கான். இந்த ராத்திரி இருந்து 2 பேரும் அலைஞ்சதெல்லாம் பாதகத்தியா, ஒரு வாரத்தை நீ பாட்டிக்கிட்டு நீங்கள் நைட்டே வந்திருக்கலாம்லன்னு சொல்லிட்டு அப்புறம் அது பிள்ளையை கூப்பிட்டுட்டு 5000 ரூபாயை கையில் எடுத்துக்கிட்டு வந்து அந்த அம்மா வந்து கொடுத்துட்டு, காசுக்குன்னு நீங்கள் அங்கேயே அலையாத அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது பலமுறை கொடுத்து உதவி இருக்கு. சரியா? அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருப்போம். அது கஷ்டத்துலேயும் ஒரு உதவி எங்கேயாவது வரும்னா அதுக்கு காரணம் நாம் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நன்மை பண்ணியிருப்போம். அந்த இதை வச்சு அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன். நீங்கள் நினைக்கிறது மாதிரி சுகமாலாம் பண்ண முடியாது. அவரோட இது கொஞ்சம் எண்ணங்கள் கொஞ்சம் இதாகணும். அதுக்கு வந்து சொல்ல போனால் 2 வழி தான். ஒன்று ஒத்து போய் காம்ப்ரமைசன் பண்ணி பயணம் பண்ணுறது, இல்லைன்னா ஓம்பாத உனக்கு ஏம்பாத எனக்கு, அவ்வளோதான். இந்த 2 வழி தானே தவிர மற்ற வழியெல்லாம் நீங்கள் நினைக்கிறது மாதிரி எல்லாம் நோகாமல் நோம்பி போகணுங்கிறது சாத்தியமே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, நீ அது முழுமையான நிலைப்பாட்டில் சித்தாந்தத்தில் நீ பயணம் பண்ணி நிறைவு அடையும் போது, நிறைவு ஆயிட்டேன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சுகம் வேற இல்லையா? அப்போ அந்த சுகத்தை நீ அனுபவிக்கணுங்கும் போது நீ முதல்ல அதுக்கு உண்டான கஷ்டத்தை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அது மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து சும்மா நீ சாமி இப்படி கும்பிட்டுட்டா நீ சுகமாக வாழ்ந்துடலாம், சுகமாக போயிடலான்னு சொல்கிறதெல்லாம் பொய். அப்படிலாம் நடைமுறைகள் இல்லை. ஆமாம், அதனால தான் யார் என்ன சொன்னாலும் நான் நம்பாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் நானும் நம்புறதுக்கு. ஏன்னா நான் அந்த அனுபவத்தில் வந்தவன். 19 வருஷம் எவ்வளோ நிர்பந்தம், எவ்வளோ இம்சைக்கு நான் ஆளாயிருப்பேன் அப்படிங்கிறது அந்த அனுபவத்தில் நான் வந்தவன். அதே அனுபவம் 6 வருஷம் சோபாவுக்கும் கிடச்சிச்சு. அதனால தான் சோபா இன்னைக்கு யாரும் நம்பாது, அதுவும் எந்த விஷயத்தையும் நம்பாது. போடா எங்களுக்கு தெரியாதுதான் அப்படிங்கிறது அந்த தெனாவட்டு இருக்கிறது பாருங்க. புரிஞ்சதா நான் சொல்றது? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் வந்து ஒன்று 2 விஷயம்தான். அவங்களோட புரிய வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் ஒன்று. ஆனால் என்ன அப்படி வரும்போது என்னன்னா, சீக்கிரமாக நம்ம வந்து நிறைவாகுவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு இடையூறுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்து அப்படி போய்கிட்டே இருப்போம், ஒரு இடையூறு வந்துடும். இடையூறு வந்துருச்சுன்னா கொஞ்சம் அப்படி பின்னாடி போயிட்டோம்னா அது மொத்தமாக பின்னாடி போயிடும். திருப்பி அதை முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். விட்டதுலேருந்து இடத்துல இருந்து ஆரம்பிக்க முடியாது. பிறகு முதல்ல இருந்து ஆரம்பிச்சுட்டே வரணும். அப்படி ஒரு கட்டம் தாண்டி போகும்போது ஒரு இது வந்துடும், பிரத்தியில் விழுந்துடும். இப்படியே தான் நண்டு கதை தான். ஒரு நண்டு என்னடா 4-5 நண்டு உள்ள கிடக்கும், கஷ்டமாக இருக்குது. ஒரு நண்டு வெளியேறி வந்துச்சுன்னா இன்னொரு நண்டு நீ எப்படி வெளியே வரணும் பிடிச்சி லோக்கல் எடுத்து உள்ளே போட்டுக்கிறோம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இதுக்கு என்னன்னா அப்பப்போ புரிய வைக்கணும். இந்த பார், இவ்வளோ இப்படி இருந்தோம், இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், இப்படி இருந்தோம், இந்த நிலைக்கு பிறக்கப்புறம் இருந்தால் அவர் இது மாற்றங்கள் இப்படி வந்திருக்கு, அது விடாமுயற்சியை நம்ம போய்கிட்டு இருக்கோம், இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. அது நேற்று பேசிட்டு இருக்கும் போதே அந்த விசுவாசம் இதை பற்றி அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அப்பயே அவர் அதுக்குள்ளே நான் போயிடணும் என்னவோன்னு அப்பயே கேட்டு போறாரு. பைபாஸ்லயே போவாங்க அப்படின்னு என்னோட இது அவர் சொல்றாரு. சரியா? அது
அது இருக்கிறது தான், என்ன பண்ணுறது, அது புரிஞ்சு நடந்துக்கிட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா கஷ்டம் தான். அதான் சில நேரத்தில் புரிஞ்சுக்கிறாரு, அவரும் அது இது பண்ணுறாரு. அது எப்படின்னா நமக்கு நெருக்கடி வரும்போது மொத்தம் அதை உணர்றதும் மற்ற கொஞ்சம் இதாகிட்டா தெனாவிட்டு காட்டுறதுமா இருந்தால் மொத்தமே பீச ஊங்கிடுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட டயத்து வரைக்கும் தான் அந்த எப்படி சொல்கிறது ஒரு வாய்ப்புங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மறுபடியும் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அரை போனால் சடக்குன்னு வயிறு உரிக்கில் ஓட்டுவாங்க. வா நீ வந்தாலும் சரி போனாலும் சும்மா ஓட்டு விடுங்க. அது நான் நைட்டு கூட சொன்னது இல்லையா, புரிஞ்சு தெரிஞ்சு நம்பிக்கையோட பயணம் பண்ணால் நன்மை உனக்கு, லாபம் உனக்கு. நீ ரெண்டுமே இல்லைன்னு போயிட்டியா, லாபமும் நன்மையும் எங்களுக்கு, அவ்வளோதான். இதில் எங்களுக்கு நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை, நஷ்டமும் லாபமும் உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறோமா, அதுதான் உண்மையும் கூட. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அது வந்து வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு, அதில் இப்படி இருக்கிறாங்க, இதில் இப்படி இருக்கிறாங்கலாம் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கணும், குடும்பம்னு இருக்குன்னா இருக்கணும். அதுக்காக குடும்பத்தை உதறிட்டுலாம் ஒரு இதில் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல நாங்கிற வார்த்தை தான் கொண்டு வருவேன். எல்லாரும் என்ன மாதிரி பரதேசிகள் இருக்கிறவங்க பூரா நமக்கு என்னடா போச்சுன்னு சொல்கிறவங்க தான் இருக்காங்களே தவிர, நமக்கு என்னடா போச்சு, நமக்கு தேவை தூக்குடா. அப்படியே நம்ம சாமியே ஒரு நேரத்தில் என்கிட்ட அப்படி தான் சண்டை போட்டுட்டு இருந்தார். நீ என்ன அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, ஒன்று என்ன வேலைக்கு ஆரம்பித்தேன், தூக்கி கொண்டு வானா கொண்டு வரணும். நீ என்ன அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, புள்ள குட்டிலாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு தான் சொன்னார். நான் அவர்கிட்டையும் சண்டை போட்டு ஃபைட் பண்ணேன். அந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்போ விட்டுரு நான் தூக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீ எப்படி தூக்குவேன்னு பார்ப்போம்னு சொல்லி அப்படின்னு நீ எப்படி தூக்குறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். நீ தடுத்துருவியானாரு, நிச்சயமாக தடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு கொடுத்த வேலையை நான் தான் செய்யணும், என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எப்படி உள்ள வரிய அப்படின்னு சண்டை போட்டவன் தான். அந்த விஷயத்தில் நான் வந்து எல்லா ஆன்மீகவாதிக்கும் நான் விடுபட்டவன் தான். என்னுடைய ஆசையெல்லாம் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கிறியா எல்லாரும் சேர்ந்து பயணம் பண்ணு. பயணம் பண்ணால் நீ கரையேறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கு. தனிச்சு வர்றையா நீ விழுந்து தான் எண்ணிக்கணும். அதில் நீ சங்கடப்பட்ட அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, அது ஒன்னே சார்ந்ததுன்னு தான் சொல்லுவேன். அதுக்காக நீ விட்டுட்டு தனியாக வரணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீ விட்டுட்டு தான் வந்து நிற்கணும்னு உனக்கு அதுதான் ஒரு பிரார்த்தனைன்னா அது அப்புறம் பார்ப்போம். விட்டுட்டு தான் வந்து நீ நிற்கணுங்கிற உன் பிரார்த்தனையே அதுவாக இருந்தால் அது அப்புறம் பார்க்கலாம். அப்படி தான் நான் சொல்லுவேன். அதுக்காக உடனே வந்து எல்லாம் விட்டுட்டு நீங்கள் வாங்க அப்படின்லாம் நான் சொல்லுவேன். அது நல்லதும் கிடையாது சித்தாந்தத்துக்கு. அது அவப்பேர் தான் நிறையா வரும். பலவிதமான பேர் நம்ம மேலே சேரவாரி எரிவாங்க, பல வகையில் எரிவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் நான் வந்து எப்பவுமே ஏற்றுக்கிறது மாதிரி கிடையாது. அப்படி இருந்துமே என் மேலே பல புகார்கள் வருது. பல பேர் பல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நம்ம கண்டிஷனாக இருந்துங்க சரியா, அதுவே கிடையாது. பயணம் பண்ணுனா நல்லது. பிள்ளையும் குட்டி எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அது வந்து குடும்பத்துக்கே நல்லா இருக்கும். சீர்திருத்தங்கள் குடும்பத்துக்கே கிடைக்கும், குழந்தைகளுக்கும் கிடைக்கும். அந்த குழந்தைங்க அந்த நல்வழியில் படும்போது, அந்த நல்வழியில் பயணம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில் அவங்க துரிதமாக போயிட்டே இருப்பாங்க. அந்த ஆசை பாசங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருப்பாங்க குழந்தைங்க. இல்லைன்னா எதிர் திரும்பி நினச்சதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, அது வேணும், இது வேணும். ஒன்றும் இல்லைன்னா நான் நினச்சபடி போவோங்கிற மாதிரி போயிடுவாங்க. புரிஞ்சதா? அதனால் சொல்கிறது தான் சொல்கிறது. வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் தான் முடிவெடுக்கணும்.